நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு கூட்டம் கூட்டமாக பன்னீர்செல்வம் அவர்களது அணியில் இணைந்த அதிமுகவின் நிர்வாகிகள், தென் மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிழும் அளவிற்கு தற்பொழுது செய்தி ஒன்று வெளியாகியிருப்பது மிகப்பெரிய அளவில் அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியே 2019ஆம் ஆண்டை போல் இந்த முறையும் தோல்வி நடப்பது உறுதிதான் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் செய்திகள் வெளியானதை தொடர்ந்து அதிமுகவின் தலைமையில் விசுவாசம் இல்லாத நிர்வாகிகள் இருக்கும் வரை அதிமுக வெற்றியடையாது என்று நேற்று முன்தினம் எடப்பாடி பழனிசாமி பேசியதுதான் தற்பொழுது அதிமுகவின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி செய்த தவறின் மீது அதிமுகவின் நிர்வாகிகள் மீது பழியை சுமத்துவது நியாயமா என்ற ஒரு கேள்விதான் பன்னீர்செல்வம் அணியில் இணைந்ததற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் வேட்பாளர்களை சரியான முறையில் பிரச்சாரத்திற்கு ஒத்துழைக்காததுதான் அதிமுக தோல்வியடைந்தால் மிக முக்கியமான காரணம் என்று எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவின் வெற்றியோ தோல்வியோ அது அதிமுகவின் தலைமைக்குத்தான் அது மிக பொருத்தமாக இருக்கும். அதிமுகவின் தலைமை அதை முன்னெடுத்து நடத்த வேண்டும். ஆனால் நிர்வாகிகள் மீது பழியை போட்டுவிட்டு எடப்பாடி பழனிசாமி தப்பித்து விடலாம் என்று நினைப்பது மிகவும் மோசமான செயல் என்றும் அது பதவியிற்கே தகுதியில்லாத ஒரு செயல் என்றும் நிர்வாகிகள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்துள்ளனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதற்கு மறுப்பு தெரிவிக்க அதிமுகவில் இனி எங்களது செயல்பாடுகள் இருக்காது என்றும் OPS அவர்களது ஆதரவுகளை நாங்கள் கொடுப்பதாகவும் அவரே மீண்டும் அதிமுகவை கைப்பற்றுவார் என்பதற்கேற்ப பேசிவிட்டு அதிமுகவில் இருந்து விலகி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாகத்தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எப்படியும் ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனி அவர்களை தோற்கடித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைவார் என்ற செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுக பன்னீர்செல்வம் அவர்களது கையில் சென்றடையும் என்று அண்ணாமலை அவர்கள் பேசியதும் தற்பொழுது அனைத்திற்கும் சாதகமாகத்தான் அதிமுகவில் நடைபெற்று வருவதாக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டி, புகழேந்தி அவர்களும் கூறியுள்ளனர். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவின் தலைமை OPS அவர்கள் இருக்கிறாரா என்பதை வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அதுவரை நமது சேனலுக்கு மறக்காம ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.